அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்று இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றிய சில விஷயங்களை நாம் இந்த பயானில் பார்ப்போம். சாலிஹ் நபி அவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக, நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அல் குர்ஆன் 19வது சூரா 41வது வசனம். நபியே, நமது அடியார்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் கொடையாளியாகவும் அகப்பார்வையுடையவர்களாகவும் இருந்தார்கள். அல் குர்ஆன் 38வது சூரா 45வது வசனத்தில் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம். உயரமான ஒரு மனிதரிடம் சென்றோம். நீளத்தின் காரணத்தால் அவரது தலையை நான் பார்க்க முடியவில்லை. அவர்கள்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி 3354வது ஹதீஸ் என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விண்வெளி பயணத்தின் பொழுது நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். நான் தான் அவர்களுடைய சந்ததியிலேயே தோற்றத்தில் அவர்களுக்கு ஒப்பானவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி 3394வது ஹதீஸ். மேற்கண்ட ஹதீஸ்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயரமான மனிதர் என்றும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பான சாயலிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதும் விளங்குகிறது. அல்லாஹ்வின் உற்ற நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் உற்ற தோழனாக ஆக்கியிருக்கின்றான் என்று அல் குர்ஆனின் 4வது சூரா 125வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, முஆர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிற்கு சென்ற பொழுது அந்த மக்களுக்கு சுபஹ் தொழுகை நடத்தினார்கள். அதில் இந்த வசனத்தை 4:125, அதாவது அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக்கி கொண்டான் என்ற வசனத்தை ஓதினார்கள். அப்பொழுது ஒரு மனிதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற அன்னையின் கண் மகிழ்ச்சியால் குளிர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். புகாரி 4348வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையில் கூறினார்கள், மக்களே, உலகில் உள்ள மனிதர்களில் ஒருவரை என் உற்ற நண்பனாக நான் ஆக்கிக்கொள்ள விரும்பியிருந்தால் அபூபக்கர் பின் அபி குஹாபா அவர்களையே ஆக்கிக் கொண்டிருப்பேன். ஆயினும் உங்கள் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நண்பராவார். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம். அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுப்பதாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றும், அவ்வாறு பின்பற்றாதவர்கள் மூடன் என்றும் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான். தன்னை அறிவிலியாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிம் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை நிச்சயமாக நாம் இந்த உலகில் தேர்வு செய்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லவர்களில் இருப்பார். அல் குர்ஆன் 2வது சூரா 130வது ஆயத்து. தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு பணியச் செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக்கி கொண்டான். அல் குர்ஆன் 4வது சூரா 125வது ஆயத்து. மேலும் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1985 தென் ஈராக்கில் உள்ள ஊர் என்னும் ஊரில் பிறந்ததாக அனுமானிக்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளர்களின் தந்தை என புகழப்படும் அன்னாரை தன் உற்ற நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அன்னாருடைய தந்தை பெயர் ஆசர். அவர் சிலைகளை தானே தன் கரங்களால் செய்து விற்பனை செய்து வந்ததோடு அந்த சிலைகளை வணங்கியும் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் தன் தந்தையிடம்தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். சிலைகளை கடவுள்களாக நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா? நிச்சயமாக உங்களையும் உங்கள் சமூகத்தரையும் தெளிவான வழிகேட்டில் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தை ஆதரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. அல் குர்ஆன் 6வது சூரா 74வது ஆயத்து. குறிப்பு:
இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் கிமு 2160 பிறந்தார்கள். அவர்களுடைய தந்தை ஆசர் கிமு 2230 வாக்கில் வாழ்ந்தார்கள். அந்த நாட்டு மன்னன் நம்ரூதுடைய படையில் ஒரு உயர் அதிகாரியாக ஆசர் இருந்தார். அத்துடன் சிலை வழிபாடு புரியும் குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் அதில் ஆழமான ஈடுபாடு கொண்டவராகவும் ஆசர் இருந்தார். எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஏக இறை பிரச்சாரத்தை தன் குடும்பத்திலிருந்தே தொடங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூத்த மனைவியின் பெயர் சாரா. தனது பிரச்சாரத்தை ஏற்க மறுத்த தனது ஊர்வாசிகளை விட்டு தனது மனைவி சாராவை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வேறு ஊரு சென்றார்கள். அங்கே அந்த இருவரும் கொடுங்கோல் மன்னன் ஒருவரிடம் சிக்கிக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை பின்வரும் ஹதீஸில் காணலாம். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்த இடத்தின் வழியாக சென்றார்கள். அப்பொழுது அந்த மன்னரிடம் அவர்களை குறித்து, இங்கு ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், அவரோடு அழகான மனைவியும் இருக்கின்றார் என்று கூறப்பட்டது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரச் சொல்லி அந்த மன்னன் ஆள் அனுப்பினான். அவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் சாராவை பற்றி இவர் யார் என்று விசாரித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என் சகோதரி என்று பதிலளித்தார்கள். பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, சாராவே, பூமியின் மீது உன்னையும் என்னையும் தவிர இறை நம்பிக்கை உடையவர்கள் தற்போது எவரும் இல்லை. இவனோ என்னிடம் உன்னை பற்றி கேட்டுவிட்டான். நீ என் சகோதரி என்று அவனுக்கு தெரிவித்து விட்டேன். ஆகவே நீ உண்மையை சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே என்று கூறினார்கள். அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் வந்தபொழுது அவன் அவரை தன் கையால் அள்ள முயன்றான். உடனே அவன் வலிப்பு நோயால் தண்டிக்கப்பட்டான். அவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், அல்லாஹ்விடம் எனக்காக என் கைகளை குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய் என்று, நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்றும் கூறினான். உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க அவன் வலிப்பிலிருந்து விடுபட்டு விட்டான். பிறகு இரண்டாவது முறையாக அவர்களை அணைக்க முயன்றான். முன்பு போலவே மீண்டும் தண்டிக்கப்பட்டான். அப்பொழுதும் எனக்காக என் கைகளை குணப்படுத்தும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய், நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அவ்வாறே அவர் பிரார்த்திக்க அவருடைய வழியிலிருந்து விடுபட்டு விட்டான். பிறகு தன் காவலன் ஒருவனை அழைத்து, நீங்கள் என்னிடம் ஒரு மனிதரை கொண்டு வரவில்லை, ஒரு ஷைத்தான் தான் கொண்டு வந்துள்ளீர்கள் என்று சொன்னான். பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியாளனாக கொடுத்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைகளால் செய்கை செய்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர் அல்லாஹ் நிராகரிப்பாளனின் அல்லது தீயவனுடைய சூழ்ச்சியை முறியெடுத்து அவன் மீதே திருப்பிவிட்டான். ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பணிப்பெண்ணாக அளித்தான் என்றும் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 3358 ஹதீஸ். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட அடிமை பெண்ணான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிய இருவரும் தள்ளாத வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. தள்ளாத வயதில் தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவதாக பெற்றெடுத்தார்கள். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை ஏற்பவன் என இப்ராஹிம் கூறினார் என்று 14வது சூரா 39வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததை பற்றிய நற்செய்தியை திருமுறை குர்ஆன் பின்வருமாறு கூறுகிறது. நிச்சயமாக நமது தூதர்களில் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தனர். சலாம் என்னும் அவர்கள் கூறினார்கள். அவரும் சலாம் என்றார். தாமதமின்றி பொறிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை கொண்டு வந்தார். அவர்களுடைய கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபொழுது அறிமுகமற்ற இனமாக அவர்களை கருதினார். அவர்களை பற்றி மனதுக்குள் பயப்படாதீர்கள், நாங்கள் லூத் உடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள். அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். அவருக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நற்செய்தி கூறினோம். இது என்ன அதிசயம்! நான் கிழவியாகவும் இதோ என் கணவர் கிழவராகவும் இருக்கும் பொழுது பிள்ளை பெறுவோமா? நிச்சயமாக இது வியப்பான செய்திதான் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வுடைய கட்டளை குறித்தா ஆச்சரியப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வின் அருளும் பாக்கியமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்பட்ட அவளும்
அவன் புகழுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன் என்று அவர்கள் கூறினார்கள். அல் குர்ஆன் 11வது சூரா 69 முதல் 73 வரை உள்ள ஆயத்துக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த அநேக நபிமார்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்களே ஆவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவேலர்களுக்கு அனுப்ப பெற்ற நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிமின் இளைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல்கள் ஆவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம். அதற்கு முன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரது வழித்தோன்றல்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி அளிக்கின்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரும் நன்னடத்தை உடையவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸூ அலைஹிவஸல்லம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிவஸல்லம் ஆகியவர்களை நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் மேன்மையாக்கி வைத்தோம். அல் குர்ஆன் 6வது சூரா 84, 85, 86 ஆகிய வசனங்கள். மேலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கும் நிச்சயமாக நாம் தூது செய்தி அறிவித்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததிகள் ஈசா அலைஹிவஸல்லம், அய்யூப் அலைஹிவஸல்லம், யூனுஸ் அலைஹிவஸல்லம், ஹாரூன் அலைஹிவஸல்லம், சுலைமான் அலைஹிவஸல்லம் ஆகியவர்களுக்கும் தூது செய்தியை அறிவித்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஜபூர் வேதத்தை வழங்கினோம். அல் குர்ஆன் 4வது சூரா 163வது ஆயத்து. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தது. கொடுங்கோல் மன்னனிடத்தில் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அன்றைய ஈராக்கின் தலைநகரான பாபில் நகரத்தில் ஆட்சி புரிந்து வந்த ஒரு சர்வாதிகாரியான நம்ரூத் ஆவான். அவன் மாபெரும் வல்லரசை பெற்றிருந்தான். அவன் அகம்பாவம் கொண்டு இறைவனை மறுத்து பூமியில் அக்கிரமம் செய்து வந்தான். ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்த இந்த நம்ரூத் தானே இறைவன் என்றும் தன்னைத் தவிர இறைவன் இல்லை என்றும் வாதிட்டான். நம்ரூதிற்கு பின்னால் வந்த ஃபிர்அவுனும் அவ்வாறே சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், என்னைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இருப்பதாக அறியவில்லை. 28வது சூரா 38வது ஆயத்து என்றான் ஃபிர்அவுன். இவ்வாறு நம்ரூத் அநீதி இழைத்து தீவிரமாக இறைவனை மறுத்து கடும் பிடிவாதக்காரனாக இருந்ததற்கு அவன் நீண்ட நாள் ஆட்சி புரிந்ததும் அவனது சர்வ அதிகாரமும் காரணம். இவன் 400 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்பட்டுள்ளது. இவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு ஆதாரத்தை கேட்டான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவனது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீர் பார்க்கவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்கச் செய்பவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்கவும் செய்வேன் என்று அவன் கூறினான். நிச்சயமாக அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதைக்கச் செய்கின்றான், எனவே நீ மேற்கில் உதிக்கச் செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். உடனே ஏக இறைவனை மறுத்த அந்த ஃபிர்அவுன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் 2வது சூரா 258வது ஆயத்து. இந்த வசனத்தின் விளக்கமாவது, கண்ணுக்கு தெரியும் வகையில் படைப்புகள் புதியதாக தோன்றுவதும் பிறகு அவை அழிந்து விடுவதும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களாகும். சுயமாக செயல்படும் ஆற்றல் மிக்க ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு இது சான்றாகும். ஏனென்றால் எந்த படைப்பாலும் தானாக தோன்ற முடியாது. அதை படைத்த படைப்பாளி அவசியம் இருக்க வேண்டும். எனவே அவன்தான் என் இறைவன், அவனையே வழிபட வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அவன் இணையற்ற ஏக இறைவன் ஆவான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நம்ரூத் தன்னாலும் உயிர் கொடுக்கவும் இறக்கச் செய்யவும் முடியும் என்று வரட்டு பிடிவாதத்தோடு வீண் பெருமை பேசினான். இவனது வாதத்தை முறியடிக்கும் வகையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனிடம் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கின்றான், முடிந்தால் நீ மேற்கில் உதிக்கச் செய் என்று கூறினார்கள். அதாவது உயிர் கொடுக்கும் ஆற்றலும் இறக்கச் செய்யும் ஆற்றலும்
உள்ள ஒருவனால் படைப்புகளிலும் மூலப்பொருட்களிலும் தான் விரும்பிய மாற்றங்களை செய்ய முடியும். கோள்களையும் அவற்றின் இயக்கத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும். எனவே உயிர் கொடுப்பான், இருக்கவும் செய்வேன் என்று நீ வாதிடுவது உண்மையானால், நீ உண்மையான இறைவனாக இருந்தால், இதோ தினமும் கிழக்கில் உதிக்கும் சூரியனை மேற்கில் உதிக்க செய் பார்க்கலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இது தன்னால் இயலாது, இந்த விஷயத்தை வீண் பெருமை பேச முடியாது என நம்ரூத் உணர்ந்த பொழுது வாயடைத்து போனான். அதனால் அவனால் எதுவும் பேசவே முடியவில்லை. அவனுக்கு எதிரான சான்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இறுதியாக அல்லாஹ் மேற்கண்ட வசனத்தில், அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான், அதாவது அக்கிரமக்காரர்களுக்கு நம்பத்தகுந்த சான்றுகள் எதையும் அவன் வழங்க மாட்டான். அவர்கள் காட்டும் பொய் ஆதாரங்களும் இறைவனால் முறியடிக்கப்பட்டுவிடும். இறைவனுடைய கோபமும் கடும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்று கூறுகின்றான். தன் தந்தையிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை உட்பட அவர்களது சமுதாயம் முழுவதும் சிலை வணக்கத்தில் மூழ்கியிருந்தனர். கொடுங்கோல் மன்னனிடம் மட்டுமல்லாமல் தன் தந்தையிடமும் அறிவுபூர்வமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்தார்கள். என்றாலும் அவரது தந்தை ஏற்றுக்கொள்ளாமல் பதிலுக்கு அவரும் வாதிடவே செய்தார். என் தந்தையே, செவியுறாத பார்க்காத உமக்கு எந்த பலனையும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர்கள் என்று அவர் தன் தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத கல்வி ஞானத்தை நான் என் இறைவன் அருளால் அடைந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேரான வழியில் நடத்துவேன். என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவன் ஆவான். என் தந்தையே, அளவற்ற அருளாளன் என்று விழுந்து உமக்கு வேதனை வந்து விடுமோ எனவும் ஷைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீர்களோ என்றும் நான் அஞ்சுகின்றேன் என்றார். அதற்கு அவர், இப்ராஹிமே, எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன். நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை கூறினார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதை நான் சொல்கின்றேன், உங்களுக்கு சலாம் உண்டாகுவதாக. பின்னர் நான் உங்களுக்கு என் இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருவேன். நிச்சயமாக என் இறைவன் என் மீது மிக இரக்கமுடையவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார்கள். மேலும், உங்களையும் அல்லாஹ்வையும் அன்றி நீங்கள் இருப்பவைகளை விட்டு விலகிக் கொள்கின்றேன். என் இறைவனையே பிரார்த்தனை செய்வேன். எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அல் குர்ஆன் 19வது சூறாவில் 42 முதல் 48 வரை உள்ள வசனங்கள். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் தந்தையிடம் கூறியதைப் போலவே தன் தந்தை இணை வைத்தல் என்ற இறைவன் மன்னிக்காத பெரிய பாவத்தை செய்த போதிலும் அவருக்காக இந்த பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். என் தந்தையை மன்னிப்பாயாக, நிச்சயமாக அவர் வழி தவறியவர்களாகவே இருக்கின்றார். மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே, ஆமீன் என்றார். அல் குர்ஆன் 26வது சூரா 86, 87 ஆகிய வசனங்கள். தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி பிரார்த்தனை மேற்கொண்ட போதிலும் அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பெரும் பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதை அறிந்ததும் அவர் அதனை விட்டு விலகி கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே. அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பிறகு அதிலிருந்து அவர் விலகி கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணி உள்ளவர், சகிப்பு தன்மை உள்ளவர். அல் குர்ஆன் 9வது சூரா 114வது ஆயத்து. இப்ராஹிம் நபி அவர்கள் தனது தந்தைக்காக பாவமன்னிப்பு கோரியதை முன்மாதிரியாக கொண்டு இணை கற்பித்தவர்களும் அல்லாஹ்வை அடியோடு நிராகரிப்பவர்களுக்கும் பாவமன்னிப்பு கோரலாம் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தை அல்லாஹ்வின் எதிரி என்பதை அறிவதற்கு முன்னால் அவருக்காக பாவமன்னிப்பு தேடினார்கள். தனது தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி, அவருக்காக பாவமன்னிப்பு தேடுவது தவறு என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார் என்பதை மேற்கண்ட வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் மற்றொரு வசனத்தில் இப்ராஹிம் நபி தனது தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடிய விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர் முன்மாதிரியாக இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில், உங்களை விட்டும் அல்லாஹ்வையன்றி எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள், உங்களை மறுக்கின்றோம். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அவரோடு இருந்தவர்களிடம் உங்களுக்கு நிச்சயமாக அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையிடம் கூறியதை தவிர இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை. எங்கள் அல்லாஹ்வே, உன்னையே நாங்கள் சார்ந்திருக்கின்றோம், உன்னிடமே திரும்பினோம், உன்னிடமே மீளுதல் உள்ளது என்றும் கூறினார்கள். அல் குர்ஆன் 60வது சூரா 4வது வசனம். தன் சமுதாய மக்களிடம் கல்லையும் மண்ணையும் கற்சிலைகளையும் கடவுளாக நினைத்து கொண்டு கண்மூடித்தனமாக வாழ்ந்த மக்களிடத்திலும் உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அறிவுபூர்வமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்தார்கள். இரவு அவரை மூடிக்கொண்ட பொழுது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என்று கூறினார். அது மறைந்த பொழுது மறைவானவற்றை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். சந்திரன் உதிப்பதை அவர் பார்த்தபொழுது இதுவே என் இறைவன், அது மறைந்த பொழுது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் வழிகெட்ட கூட்டத்தில் நிச்சயமாக நானும் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார். சூரியன் உதைப்பதை அவர் பார்த்தபோது இதுவே என் இறைவன், இதுவே மிகப்பெரியது என்று கூறினார். அது மறைந்த பொழுது இது என் சமுதாயமே, நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டவன் என்று கூறினார். வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகின்றேன், நான் அவனுக்கு எதனையும் இணைவிப்பவன் அல்ல என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் 6வது சூரா 76 முதல் 79 வசனங்கள் வரை. மேற்கண்ட வசனங்களை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை கடவுள் என நம்பி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தது போல இருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்தவராக இருந்ததில்லை என அல்லாஹ் கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார். இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை. அல் குர்ஆன் 3வது சூரா 67வது ஆயத்து. இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்தவராக இருந்ததில்லை என்ற காரணத்தால் அந்த இடத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கடவுள் என சொன்னது மக்களுக்கு படிப்படியாக புரிய வைப்பதற்காகத்தான் இருக்க முடியும். ஆரம்பத்தில் அறியாமையின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் என்ற நபி அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பு இவ்வாறு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடவுள் என்று கூறியிருக்கலாம் என்றால் அதுவும் தவறு. ஏனென்றால் இந்த சான்றை நாம் தான் அவருக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். உறுதியான நம்பிக்கையாளர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆவதற்கு அவருக்கு வானங்கள் மற்றும் பூமியின் சான்றுகளை இவ்வாறே காட்டினோம். அல் குர்ஆன் 6வது சூரா 75வது ஆயத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாய மக்களிடம் அவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு தந்திரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் வரை அமைதியாக இருந்த மக்கள் வானங்களையும் பூமிகளையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நிறைந்தவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன், நான் இணை கற்பிப்பவன் அல்ல என்று கூறியதும் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அவரது சமுதாய மக்கள் பின்வருமாறு விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அவரது சமுதாயத்தினர்கள் அவரிடம் விவாதித்தனர். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அவனை பற்றி என்னிடம் விவாதிக்கிறீர்களா? நீங்கள் இணை கற்பித்தவனுக்கு அஞ்ச மாட்டேன், என் இறைவன் எதையேனும் நாடினாலே அன்றி அவன் அறிவால் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றான் என்பதை உணரமாட்டீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு எந்த சான்றையும் வழங்காதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் இணை கற்பித்தவைகளுக்கு நான் எவ்வாறு அஞ்சுவேன்? நீங்கள் அறிந்தால் இது இரு கூட்டத்தினர்களில் அச்சமற்றிற்கு அதிக தகுதி படைத்தவர் யார் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கை கொண்டு தனது நம்பிக்கையோடு அநீதியை கலந்து விடாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அச்சமற்ற நிலை உள்ளது. அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இது நமது சான்றாகும். இப்ராஹிம் சமுதாயத்திற்கு எதிராக அதை நாம் அவருக்கு வழங்கினோம். நாம் நாடியவர்களுக்கு தகுதியை உயர்த்துவோம். நிச்சயமாக உமது இறைவன் ஞானம் மிக்கவன், அறிந்தவன். அல் குர்ஆன் 6வது சூரா 80 முதல் 83வது ஆயத்து வரை. சிலைகளை வணங்கி அறியாமையில் மூழ்கி திளைத்த தனது தந்தைக்கும் சமுதாய மக்களுக்கும் சிலைகள் வெறும் கற்களே, அவைகள் கடவுள்கள் அல்ல என்பதை புரிய வைப்பதற்கு பின்வருமாறு கேள்விகளை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதை வணங்குகிறீர்கள் என்று தனது தந்தையிடம் தமது சமுதாயத்தினரிடம் அவர் கேட்டபொழுது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கின்றோம் என்றார்கள். நீங்கள் அழைக்கும் பொழுது அவை செவி உறுகின்றனவா அல்லது உங்களது நன்மையோ தீமைகளோ செய்கின்றனவா என்று கேட்டார். இல்லை, எனினும் எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு தான் செய்வதை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள்.
அகிலத்தின் அல்லாஹ்வை தவிர நீங்களும் முந்திச் சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குபவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை கவனித்தீர்களா? நிச்சயமாக அவை எனக்கு எதிரிகள். அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகின்றான், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருகச் செய்கின்றான், நான் நோயும்பொழுது அவனே எனக்கு நிவாரணம் தருகின்றான், அவனே என்னை மன்னிக்கச் செய்கின்றான், பின்னர் அவனே எனக்கு உயிரும் கொடுப்பான். தீர்ப்பு நாளின் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகின்றேன். அல் குர்ஆன் 26வது சூரா 70 முதல் 82 வரை உள்ள வசனங்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளையே வணங்குகிறீர்களே. நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது. எனவே அல்லாஹ்விடமே செல்வத்தை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அல் குர்ஆன் 29வது சூரா 17வது ஆயத்து. இதற்கு பின் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறிய பிறகு சிலைகளை தகர்ப்பதற்காக தான் நோயாளி என்று கூறி திருவிழாவிற்கு செல்வதை தவிர்த்து கொண்டார்கள். பின்னர் சிலைகளை உடைத்து எறிந்தார்கள். திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் ஆத்திரம் அடைந்தார்கள். அவர் தனது இறைவனிடம் தூய உள்ளத்தோடு வந்தபொழுது எதை வணங்குகிறீர்கள் என்று தனது தந்தையிடமும் தனது சமூகத்தாரிடமும் கூறியதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ்வை அன்றி கற்பனை செய்யப்பட்ட கடவுள்களையா நாடுகிறீர்கள்? அகிலத்தின் இறைவனை பற்றி உங்கள் எண்ணம் என்ன என்று கேட்டார்கள். பின்னர் நட்சத்திரங்களை கவனமாக பார்த்தார்கள். நிச்சயமாக நான் நோயாளி என்று கூறினார். அவரை விட்டுவிட்டு திருநாள் கொண்டாடச் சென்றார்கள். அவர்களின் கடவுள்களிடம் சென்று சாப்பிட மாட்டீர்களா, ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார். பின்னர் அவற்றிடம் நெருங்கிச் சென்று பலமாக அடித்தார். திருநாள் கொண்டாடச் சென்றவர்கள் திரும்பி வந்து இதனை கண்டதும் அவரை நோக்கி விரைந்து வந்தார்கள். நீங்கள் செதுக்கி கொண்டதை வணங்குகிறீர்களா? அல்லாஹ்வே உங்களையும் எங்களையும் எல்லாவற்றையும் படைத்தான் என்றார்கள். இவருக்காக ஒரு கட்டிடத்தை கட்டி இவரை நெருப்பில் போடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அல் குர்ஆன் 37வது சூரா 84 முதல் 97 வரை உள்ள வசனங்கள். இதற்கு முன் நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தோம், அவரை பற்றி அறிந்தவர்களாக இருந்தோம். அவர் தன் தந்தையும் தன் சமுதாய மக்களையும் நோக்கி நீங்கள் வணங்கி வரும் இந்த சிலைகள் எங்கே என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் என்னுடைய மூதாதைகள் இவர்களை வணங்கி கொண்டிருக்க நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களின் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். நீர் உண்மைதான் கூறுகிறீர்களா அல்லது விளையாடுகிறீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அவ்வாறில்லை, வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே எங்களுடைய இறைவனாவான், உங்களுக்கும் இறைவனாவான், நான் இதற்கு சாட்சி கூறுபவன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் திரும்பி சென்ற பின் உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்றும் கூறினார். அவ்வாறே அவர்கள் சென்ற பிறகு பெரிய சிலையிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவற்றை தவிர வேறு மற்றவற்றை துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார். நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார்? நிச்சயமாக அவன் அநீதி இழைத்தவன் என்று அவர்கள் கூறினார்கள். ஒரு இளைஞர் அவற்றை விமர்சிப்பதை செவியுற்றுள்ளோம், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுவார் என்று கூறினார். அவரை மக்கள் மத்தியில் கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சி கூறட்டும் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் கடவுளை நீதான் இவ்வாறு செய்தீரா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை, அவற்றில் பெரிய சிலையே இதை செய்தது, அவை பேசக்கூடியவர்களாக இருந்தால் உடைக்கப்பட்ட அவற்றிடமே விசாரித்து கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறினார். உடனே விழிப்படைந்து நிச்சயமாக நீங்கள் தான் இவற்றை வணங்கியதின் மூலம் அநீதி இழைத்தீர்கள் என்று தனக்குள் பேசிக்கொண்டார்கள். பின்னர் தலைகீழாக அவர்கள் மாறி நிச்சயமாக இவை பேசாது என்பதை நீர் அறிவீரே என்றனர். அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு எந்த பயனும் அளிக்காதவற்றையும் உங்களுக்கு தீங்கும் தராதவற்றையும் வணங்குகிறீர்களா என்று கேட்டார். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குவதற்கும் உங்களுக்கும் கேவலமே, விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்டார். அல் குர்ஆன் 21வது சூரா 51 முதல் 67 வரை உள்ள ஆயத்துக்கள். சமுதாய மக்களிடத்தில் சிலைகள் வெறும் கற்களே, அவைகள் கடவுள் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக அந்த ஊரில் உள்ள சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு பெரிய சிலையை மட்டும் உடைக்காமல் விட்டு வைத்திருந்தார். மக்கள் அவரை அழைத்து நீதான் இந்த கடவுளை உடைத்தீரா என்று வினவியபோது அவர் இல்லை, அந்த பெரிய சிலையே இதனை செய்தது என்று, அது பேசக்கூடியதாக இருந்தால் உடைக்கப்பட்ட சிலைகளை பற்றி அவரிடமே விசாரியுங்கள் என்று அறிவுபூர்வமாக பதில் கூறினார்.
இப்ராஹிம் நபி அவர்கள் நிகழ்த்திய இந்த சம்பவத்தை முன்மாதிரியாக கொண்டு நாமும் அறிவுபூர்வமாக பிரச்சாரம் செய்கின்றோம் என்ற பெயரில் பிற மத கடவுள்களை சிலைகளை உடைக்கலாம் என்ற முடிவுக்கு வருவது தவறாகும். ஏனென்றால் இவ்வாறு செய்வது நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பின்வரும் திருமறை கூறி காட்டுகிறது. மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டு நிச்சயமாக தனக்கு உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹும் உதவி செய்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் வலிமையுடையவன், மிகைத்தவன். அல் குர்ஆன் 22வது சூரா 40வது ஆயத்து. அல்லாஹ்வை அன்றி யாரிடம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹ்வை ஏசுவார்கள். அல் குர்ஆன் 6வது சூரா 108வது ஆயத்து. அகில உலகத்தவர்களுக்கும் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்க முடியும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். இந்த கொள்கையில் முழு அளவிற்கும் இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படும் அனைத்தும் கற்பனைகளே தவிர கடவுள்கள் அல்ல என்று இஸ்லாம் அடித்து கூறுகிறது. ஆனாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தெய்வமாக நம்புவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பதோ ஏசுவதோ அல்லது சிலைகளை உடைப்பதோ கூடாது என்றும் திட்டவட்டமாக இஸ்லாம் அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் பல சமய மக்களிடம் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கின்றது. அதே சமயத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கடவுளாக இருக்க முடியும், பல கடவுள்களாக இருக்க முடியாது என்று அறிவுபூர்வமாக விமர்சிப்பது பிற மத தெய்வங்களை குறை கூறியதாக ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அவரது சமுதாயத்தினர்கள் சிலையை வணங்கி வந்தார்கள். அந்த சிலைகளில் அவருக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் தான் சிலைகள் தவறு என்பதை உணர்த்துவதற்காக தங்களது சமுதாயத்திற்குரிய சிலையை தானே உடைத்தார். இதனால் பாதிக்கப்படுவது அவர் மட்டுமே தானே தவிர வேறு எந்த சமுதாயமும் கிடையாது. ஆனால் நம்முடைய நிலை அப்படியல்ல. நாம் நமக்கு எந்த உரிமையும் இல்லாத பிற மத சிலைகளை பிரச்சாரம் என்ற பெயரில் உடைக்க முற்பட்டால் நமது பள்ளிவாசல்களும் நம்முடைய மார்க்கத்தை சென்ற அனைவருக்கும் உலகளாவிய நிலையில் பிரச்சனை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தடையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் தங்களது தெய்வங்களின் சிலைகளை உடைந்திருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்து இப்ராஹிம் நபியை தீக்குண்டத்தில் போட்டு எரிக்க முயற்சி செய்தார்கள். இப்ராஹிம் நபியை தீயில் பொசுக்குவதுதான் தங்கள் கடவுள்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி என்று கருதினார்கள். நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை தீயில் பொசுக்கி உங்கள் கடவுளுக்கு உதவுங்கள் என்றார்கள். அல் குர்ஆன் 21வது சூரா 68வது ஆயத்து. இவ்வாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அவர்களது அணுகுமுறையில் கடும் கோபம் கொண்டு நெருப்பிலிட்டு பொசுக்க முடிவு கொட்டி நெருப்பு குண்டத்தில் போட்டார்கள். இந்த தருணத்தில் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியெடுத்து பொசுக்க வந்த தீயை குளிர்ச்சியாக மாறும்படி கட்டளையிட்டான். இதன் அடிப்படையில் இறைக்கட்டளையை ஏற்று நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது. இறை அருளால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளின் சதித்திட்டங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். நெருப்பே, இப்ராஹிமின் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று கூறினோம். ஆமீன். அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களை நஷ்டமடைந்தவர்களாக ஆக்கினோம். அல் குர்ஆன் 21வது சூரா 69-70 ஆகிய ஆயத்துக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பிறகு தன்னை நிச்சயம் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எறியப்பட்ட பொழுது எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் சிறந்தவன், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்பதே அவர்களுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது அந்த நெருப்பை அணைய விடாமல் பள்ளி ஊதிவிட்டதாக ஒரு ஆதாரபூர்வமான தகவல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட பொழுது நெருப்பை அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டு கொண்டிருந்தது என்றும் கூறினார்கள். புகாரி 3306வது ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் சிறு பகுதியை கண்டோம். அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் பார்க்கலாம். அடுத்து 2வது பகுதியாக இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாக வாழ்க்கை பற்றியும் காபத்துல்லா கட்டுதல் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம்.
இதுவரை கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் கேட்டதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.